பைத்தியம் பிடித்தவன் தான் அந்த மாதிரி வளருவான். அப்போல்லாம் நாங்கள் அடுப்பே பற்ற வைக்கல, இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கிறோம். அந்த சூடு எவ்வளோ இருக்குன்னு அவருக்கு தெரியுது, அதனால தான் இப்போயே சொல்கிறாரு. ஒரு தொகுதியில் ஒழுங்காக நிற்கிறதுக்கே துப்பு இல்லை, அப்புறம் வந்து ஜெயிப்பாங்களான்னு கேட்டால். வெள்ளைக்காரன் கூட நம்மளை ஆட்சி பண்ணான், அவனை நம்ம எதையும் அவன் நிர்பந்தம் பண்ணல. எனக்கு அடிப்பீங்க. 40 தொகுதிக்கும் ஒரே நாளில் தேர்தல் நடக்குது. தீவிரவாதம் ஒழிஞ்சு போச்சு. காஷ்மீரில் 370 நீக்கிட்டீங்க. காஷ்மீர் சுதந்திரமாக இருக்குது. 5 பார்லிமெண்ட் தொகுதி தான் இருக்குது. அதுக்கு 5 நாள் தேர்தல் நடத்துறது என்ன விதத்தில் நியாயம்னு பார்த்து பாஜகக்காரங்க. குடியுரிமை திருத்த சட்டம் பாஸ் ஆனது அதிமுகவும் பாமகவும் அந்த 14 ஓட்டை போடலன்னா அது கூட தெரியாத புத்தி இல்லாதவர்களை வைத்து அந்த கட்சியை எப்படி நடத்த போகிறார்கள் என்று எனக்கே தெரியவில்லை. தமிழ்நாட்டு மக்கள் சுதந்திரமாக எல்லோரும் ஒன்றாக ஜாதி மத கலாச்சாரமற்ற இந்தியா அமைய வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும். இந்த தேர்தல் மற்றும் ஒரு சுதந்திர போர், மற்றும் ஒரு பாரத போர். இதில் வென்றே காட்டுவோம். திமுகவை அரியணையில் ஏற்றுவோம். இந்தியா கூட்டணி ஆட்சி செய்ய மக்கள் அனைவரும் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு பொய்யை திரும்ப திரும்ப 100 வாட்டி சொன்னால் அது உண்மையாயிடும்னு நம்புகிறாங்க. ஆனால் இது படித்தவங்க நிறைஞ்சிருக்கிற தமிழ்நாடுன்றது அவங்க மறந்துட்டாங்க. தமிழ்நாட்டில் வந்து எல்லா தொகுதியிலுமே வந்து நாங்கள் தான் பாஜகக்காரங்க சொல்கிறாங்களே, பைத்தியக்காரர்களின் உரளவு. பைத்தியம் பிடித்தவன் தான் அந்த மாதிரி வளருவான். ஏன்னா எங்ககிட்ட இருக்கிற எல்லா கட்சியும் அப்படியே இருக்குது. அடிஷ்னலாக வந்து நம்ம கமல்ஹாசன் வந்து சேர்ந்துருக்காரு. அங்கே அவங்க இருந்த கூட்டமே 2ஆக பிரிஞ்சு நிற்கிது. அதுலேயும் அந்த கட்சி பலவீனப்பட்டு போய்க்குது. அதனால் அந்த கட்சிக்கு ஏற்கனவே இங்கே வந்து எல்லாம் கும்பலாக நின்று அவங்க ஒரு தொகுதியும் ஜெயிக்கலை. போன முறை அந்த தேனியில் மட்டும் பன்னீர்செல்வம் புள்ள ஜெயிச்சார். இப்போ அவரே சுயேட்சை சின்னத்தில் நிற்கிறாரு. அப்படி இது எப்படி பைத்தியகாரத்தனமான பதில் இல்லையா? ஆணித்தரமாக சொன்னால் தான் கோயப்பல்ஸ் தத்துவம்னு சொல்கிறது. ஒரு பொய்யை திரும்ப திரும்ப 100 வாட்டி சொன்னால் அது உண்மையாயிடும்னு நம்புகிறாங்க. ஆனால் இது படித்தவங்க நிறைஞ்சிருக்கிற தமிழ்நாடுன்றது அவங்க மறந்துட்டாங்க. டெபாசிட் வாங்கினாருன்னா மிச்சம். அதுக்கு தான் வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடியே கோயம்புத்தூரில் 2 டிகிரி வெயில் ஜாஸ்தின்றாரு. அப்போல்லாம் நாங்கள் அடுப்பே பற்ற வைக்கல, இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கிறோம். அந்த சூடு எவ்வளோ இருக்குன்னு அவருக்கு தெரியுது, அதனால தான் இப்போயே சொல்கிறாரு. அவங்க எந்த தேர்தலில் ஜெயிச்சிருக்கிறாங்க இந்த தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு? அவங்க ஏற்கனவே எம்எல்ஏவுக்கு விருகம்பாக்கத்தில் நின்னாங்க, எம்பிக்கு தூத்துக்குடியில் நின்னாங்க. இப்போ வந்து மறுபடியும் தென்சென்னையில் நிற்கிறாங்க. ஒரு தொகுதியில் ஒழுங்காக நிற்கிறதுக்கே துப்பு இல்லை, அப்புறம் வந்து ஜெயிப்பாங்களான்னு கேட்டால். கண்ணு இல்லாத குருடன்னு அர்த்தம். படிக்கலை செய்தி கேட்கலன்னு அர்த்தம். இன்றைக்கி தமிழ்நாடே கொண்டாடிட்டு இருக்குது. பெண்களுக்கு உரிமை தொகை 1000 ரூபா கொடுத்துருக்குறோம். கல்லூரி படிக்கிற பசங்களுக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்குறோம். இந்த பட்ஜெட்டில் இந்த ஆண் குழந்தைக்கும் கொடுக்குறோம். நாங்கள் சொல்லாத வாக்குறுதி அந்த 1லேருந்து 5 வரைக்கும் படிக்கிற பசங்களுக்கு காலை உணவு தருவோம்னு நாங்கள் சொல்லவே இல்லை. அதே மாதிரி நான்முதல்வர் திட்டம் சொல்லவே இல்லை. தாய் மாணவர் திட்டம் சொல்லவே இல்லை. இதெல்லாம் சொன்னதே சொல்லாத எல்லாத்தையும் செய்கிறது தான் திமுக ஆட்சியோட வழக்கம். இதான் முதலே சொல்லிட்டேன், பைத்தியக்காரர்கள் கூட்டம் இப்படி தான் வளருவாங்க. காலநிலை மாற்றம், பகல் இரவு வருவது போல் வெயில் மழை தன்னால் வரும், குளிர்காலமும் தன்னால் வரும். அது கூட தெரியாத புத்தி இல்லாதவர்களை வைத்து அந்த கட்சியை எப்படி நடத்த போகிறார்கள் என்று எனக்கே தெரியவில்லை. என்ன பாதிப்புன்னு சொன்னால் நீ 2 மணி நேரம் கேட்க தயாராக இருந்தால் நான் சொல்ல தயார். ரூபா நோட்டை ஒழிச்சான்னாங்க. காஷ்மீரில் தீவிரவாதம் ஒழிஞ்சிரும்னு நாங்கள் அதை ஒழிச்சா. தீவிரவாதம் ஒழிஞ்சிச்சா? தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரியிலையும் 40 தொகுதி, 40 தொகுதிக்கும் ஒரே நாளில் தேர்தல் நடக்குது. தீவிரவாதம் ஒழிஞ்சு போச்சு. காஷ்மீரில் 370 நீக்கிட்டீங்க. காஷ்மீர் சுதந்திரமாக இருக்குது. 5 பார்லிமெண்ட் தொகுதி தான் இருக்குது. அதுக்கு 5 நாள் தேர்தல் நடத்துறது என்ன விதத்தில் நியாயம்னு பார்த்து பாஜகக்காரங்க பதில் சொன்னால் அதுக்கு நான் பதில் சொல்ல தயார். ஆமாம், ரூபா நோட்டு ஒழிச்சதில் பாதிப்பு, ஜிஎஸ்டியில் பாதிப்பு, இப்படி எடுத்துக்கிட்டால் எல்லாத்துலேயும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பணத்தை பேங்க்கில் போடுறோம். அந்த பணத்தை நீ இவ்வளோ தான் ஒரு நாளைக்கு எடுக்கணும் லிமிட்டேஷன். நான் மோடி அக்கௌண்ட்டுன்னு ஓப்பன் பண்ணிவிட்டு மினிமம் பேலன்ஸ் தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு நாங்கள் போடுற 1000 ருபீஸில் அவங்க மினிமம் பேலன்ஸ் பிடிக்கிறாங்க. 25 ரூபா எஸ்எம்எஸ் சார்ஜ் பிடிக்கிறாங்க. இப்போ அடுத்த மாதமோ இல்லை அடுத்த தேர்தலில் ஜெயிச்சாங்கனாவோ அந்த ஏடிஎம் பேடிஎம்லாம் அனுப்புகிறீங்கல்ல, ஜிபே அதுக்கெல்லாம் சர்வீஸ் டேக்ஸ் பிடிக்க போகிறாங்க. வெள்ளைக்காரன் கூட நம்மளை ஆட்சி பண்ணான். அவனை நம்ம எதையும் அவன் நிர்பந்தம் பண்ணல. எனக்கு அடிமையாரு, நீ உங்கள் இஷ்டமாக வாழுதுன்னு சொன்னான். ஆனால் பாஜக என்ன சொல்லுதுன்னா, நான் சொல்கிற உணவை தான் நீ சாப்பிட்ணும், நான் கொடுக்குற கல்வியை தான் நீ படிக்கணும், வாழ்க்கை முறையை நான் சொல்கிறது மாதிரி தான் இருக்கணும், ஒரே கடவுள் ஒரே நாடுன்றான். பல ஜாதி, பல இனங்கள், பல கடவுள், பல மொழி எல்லாம் இருக்குது. இது எப்படி இங்கே பொருந்துன்றது தான் என்னோடய கேள்வி. அதிமுக இவ்வளோ அட்டுழியத்துக்கும் ஆதரவு கொடுத்த கட்சி தானே. முத்தலாக் தடை சட்டம் யாரால் வந்தது?
சொல்லுங்கள் பார்க்கலாம். குடியுரிமை திருத்த சட்டம் பாஸ் ஆனது அதிமுகவும் பாமகவும் அந்த 14 ஓட்டை போடலன்னா 110 ஓட்டில் அது தோற்றுருக்கும். 113 ஓட்டில் சட்டம் ஃபெயில் ஆகிருக்கும். அதை பாஸ் ஆக்கி விட்ட கொடுமையை செஞ்சது அதிமுக தான். இந்த நீட் தேர்வாக இருக்கட்டும், உதய் மின் திட்டமாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் கையெழுத்து போட்டு அதை ஆதரிச்சுட்டு இப்போ பத்தினி தெய்வம் மாதிரி பேசுகிறாங்க. அதனால் அவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். மோடி அடிக்கடிக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வராரு. இதனால வந்து பாஜகவுக்கு வந்து ஓட்டு வந்து அதிகரிக்குமா? இதில் என்ன வேடிக்கைன்னா, நீங்களே சொல்லிட்டீங்க அடிக்கடிக்கு வராருன்னு சொல்லி. அவர் வர தான் அவர் செஞ்ச கொடுமைலாம் மக்களுக்கு ஞாபகம் வந்துக்கினே இருக்கும். ஒரு 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 உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ அவர் எங்களுக்கு வந்து பிரச்சாரகராக இருக்கார். எங்களுக்கு ஓட்டு நிறைய விழணும்னா அவர் வர்றதுனால தான் விழணும். அவ்வளோ கொடுமை செஞ்சுருக்காரு. தமிழ்நாட்டுக்கு சிறப்பு திட்டம்னு ஒரு திட்டத்தை சொல்ல துணிவு இருந்தால் அதை சொல்லட்டும். அதுக்கப்புறம் அதை பற்றி பேசலாம்.